இது இலையை வந்து நீங்கள் டைட் பண்ணி பாருங்கள். டைட் பண்ணி உங்களுக்கு லூஸாக வந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த பிசரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இழுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து லூஸாக வருதா டைட்டாக வருதான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது பாபின் கேஸில் வந்துட்டு நூல் வந்து லூஸாக வருது, அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கேஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாபின், இதுக்கு பேர் பாபின், இதுக்கு பேர் கேஸுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்துட்டு பாபின் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் வந்து இப்போ இது புதுசாக வரக்கூடிய மெத்தடு. ஸோ இந்த மாதிரிலாம் வருது. இது ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து புதுசாக பாபின் கேஸில் வரக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு இதை பாருங்கள். இப்போ சாதாரணமாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி அது நமக்கு நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம பாபின் எப்படி மாட்டணும்னு சொன்னாக்கா இதை பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி பாபின் நூல் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ நூல் எடுத்துகிட்டு என்ன செய்யணும்னா இந்த வாட்டத்தில் நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இங்கே ஹோல் இருப்பாருங்க. இந்த ஹோலில் நம்ம நூலை வந்து மாட்டி இந்த இலையில் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லூஸாக வருதா டைட்டாக வருதான்னு சொல்லி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நார்மலாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். மிஷினில் அதே மாதிரி நீங்கள் மேல் டென்ஷனில் நீங்கள் இழுத்து பாருங்கள். அதுக்கு ஈக்குவலாக வந்து இது வந்து லூஸ் டைட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. லூஸாக வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்னதாக ஒரு இலை இருக்கும். ஸோ அந்த இலைக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா பிசிறி அதாவது மாட்டிச்சுன்னு சொன்னாக்கா நூல் வந்து லூஸாக வரும். ஸோ அந்த மாதிரி லூஸாக வந்துச்சுன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த இலையை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஊசியால் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஒரு ஊதுனீங்கன்னு சொன்னாக்கா அந்த டஸ்ட் வந்து வெளியே வந்துடும். அப்படியே வரலன்னு சொன்னால் இந்த ஊசியாலே நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். அந்த பிசரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இழுத்து பாருங்கள். உங்களுக்கு வந்து லூஸாக வருதா டைட்டாக வருதான்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அப்பயும் உங்களுக்கு வந்து லூஸாக வருதுன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்க்ரூவில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டைட் பண்ண தேவையில்ல. இந்த பெரிய ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டைட் பண்ணிடலாம். உங்களுக்கு சின்னதாக ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் கூட வாங்கிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிளேடு மாதிரி ஏதாவது வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் நகத்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவை நீங்கள் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது லூஸ் வர்றது வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைட் வந்தாலும் இந்த ஸ்க்ரூவை நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக வரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு இந்த பாபின் கேஸில் வர பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாபின் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது பாருங்கள் உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருப்பாருங்க. இந்த ஸ்ப்ரிங்கை உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இன்னொரு மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். அதாவது நூல் வந்து ரொம்ப ஃப்ரீயாக, அதாவது நீங்கள் பாபின் கேஸ் உள்ளார எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ப்ளைனாக வந்து நீங்கள் நூல் கோக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நூல் வந்து நீங்கள் இப்படி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப லூஸாக தான் வரும். ஸோ நீங்கள் இது டைட் பண்ணுங்கள். இது இலையை வந்து நீங்கள் டைட் பண்ணி பாருங்கள். டைட் பண்ணி உங்களுக்கு லூஸாக வந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துருங்க. அதாவது காட்டன் பீஸ் இந்த மாதிரி எடுத்துங்க. காட்டன் பீஸில் இந்த மாதிரி துணி எடுத்துகிட்டு பாபின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாபினை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. பாபினை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க. மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கட் பண்ணுங்கள். நான் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப் அழகாக வரணும். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து அப்படியே டபுளாக மடிங்க, 2ஆக மடிங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் ஆகிடும். ஸோ இந்த ஷேப்பில் வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் வரும். ஸோ சென்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ சென்டரில் ஹோல் வந்துருச்சு. ஸோ இப்போ சென்டரில் ஹோல் வந்த பிறகு இது பாபின் அதாவது கேஸ் குள்ளார இந்த மாதிரி வச்சுருங்க. கேஸ் உள்ளார வச்சுட்டு இப்போ நீங்கள் பாபின் மாட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து டைட்னஸ் கொடுக்கும். டைட்னஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு லூஸ் வர்றது வந்துட்டு உங்களுக்கு லூஸ் ப்ராப்ளம் வராமல் உங்களுக்கு கரெக்டாக வந்து நூல் வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லூஸாக இருந்தாலும் சரி டைட்டாக இருந்தாலும் சரி
அதாவது லூஸ் வந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுங்கள், அதை டைட்டாக வந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற மெத்தட் இந்த மாதிரி கிளாத் ஒன்று உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் இதன் மூலிமா நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளை கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.